ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வில்லேஜ் ஸ்டைலில் மட்டன் குழம்பு மற்றும் வறுவல் எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது, டேஸ்டியானது. இதில் எந்த ரெடிமேட் பவுடரும் நம்ம ஆட் பண்ணல, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். அது கூட பூண்டு கொஞ்சம் உரிச்சிக்கலாம். இரண்டும் பாத்திரத்தில் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு இருக்கும்போது சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூளும் தேவைக்கேற்ப, குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. அது கூட சோம்பு 1/4 ஸ்பூனு அது போட்டுவாங்க. கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கறி தாளித்து விடுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம். தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அன்னாச்சி முக்கு, ஏலக்காய் 1, சோம்பு, ஒரு பட்டை, 4 லவங்கம் எடுத்துக்கலாம். அது கூட தக்காளி 1, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கி விடலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்கி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மட்டன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்காங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்காங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஃபைன் பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி வச்சுக்கோங்க. உப்பும் போட்டுக்கோங்க. காரமாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நல்லா வேகட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வெந்துட்டுருக்கும் போதே கொத்தமல்லி தூளி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம கறியை தனியாக வடிச்சிட்டு குழம்புல கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து வச்சிடலாம். நமக்கு குழம்பு கிடச்சிருச்சு. இப்போ கறியை வறுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்க சாந்து கொஞ்சம் அரைச்சதில் எடுத்து வச்சுருந்தேன், அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் இது கூட ஆட் பண்ணி தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். சிம்மில் வச்சுட்டு இது பண்ணுங்கள், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற கறியை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு கடைசியாக வந்து தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழையை கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பும் காரமும் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது கூட மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேவையான மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் கிடச்சிருச்சு. சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.